டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிக்கும் நண்பர்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 உள்ளிட்ட தேர்வுகளில் பொதுத்தமிழில் எப்படி 90 முதல் 100 கேள்விகளுக்கு சரியாக விடையளிப்பது என்பதை பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதியில் மொத்தம் 100 கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. நான் கூறும் 6 செயல்முறைகளை கடைபிடித்தால் பொதுத்தமிழில் 100க்கு 90 கேள்விகளுக்கு மேல் சரியாக விடையளிக்கலாம். அதை பார்ப்போம். செயல்முறை 1. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான புதிய சமச்சீர் தமிழ் பாடப்புத்தகங்களை முழுவதுமாக கவனமாக படிக்க வேண்டும். செயல்முறை 2. பொதுத்தமிழ் சிலபஸில் இருக்கிற கடித இலக்கியங்கள் மற்றும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் என இவ்விரு தலைப்புகளுக்கு மட்டும் பழைய சமச்சீர் புத்தகங்களில் குறிப்பு எடுத்தால் போதுமானது. செயல்முறை 3. மற்றபடி பழைய சமச்சீர் பாடப்புத்தகங்களை படித்து நேர விரயம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். செயல்முறை 4. திருக்குறள் பகுதியை பொறுத்தளவு நண்பர்களே, நீங்கள் தெளிவுரை அடங்கிய ஒரு முழுமையான திருக்குறள் புத்தகத்தை வாங்கி அவ்வப்போது படித்து வருதல் நல்லது. செயல்முறை 5. அடுத்து ஒவ்வொரு பாடம் படித்து முடித்தவுடன் மாதிரி தேர்வு எழுதி பார்ப்பது நல்லது. யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் இலவசமாக கிடைக்கிற காணொளிகளை பார்த்து பயன் பெறலாம். செயல்முறை 6. புத்தகங்களை முழுமையாக படித்து முடித்தவுடன் அதிகமான மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்க வேண்டும். புத்தகங்களை திருப்பி பார்த்தலும் மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும். நண்பர்களே, இவை கடினமான செயல்கள் அல்ல, எளிதான செயல்கள்தான். நண்பர்களே, இந்த வழிமுறை வெற்றியடைந்த காரணத்தினால்தான் நான் இதை பரிந்துரைக்கிறேன். புதிய தேர்வர்களுக்கும் வேலை செய்து கொண்டே படிப்பவர்களுக்கும் இந்த வழிமுறை எளிமையாக அதிக மதிப்பெண்கள் எடுக்க உதவும். இதை அனைவரும் கடைபிடிக்கலாம். நண்பர்களே, என்னதான் தலைகீழாக நின்று படித்தாலும் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழை பொறுத்தவரை அதிகபட்சம் 100க்கு 90 கேள்விகள் தான் சரியாக விடையளிக்க முடியும். தோராயமாக மீதமுள்ள 10 கேள்விகளுக்கு தேர்வு அறையில் நாம் யோசித்து விடையளித்தலை பொறுத்தே நாம் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கவும் வாய்ப்புள்ளது. நண்பர்களே, குறிப்பெடுப்பதற்காக மட்டும் எழுத்தாளர் தேவிராவின் பொதுத்தமிழ் தொடர்பான புத்தகங்களை பார்ப்பது நல்லது. மற்றபடி அந்த புத்தகங்களை முழுவதுமாக படித்து நேர விரயம் செய்ய வேண்டாம். பள்ளி பாட புத்தகத்திலிருந்து தான் 90% கேள்விகள் கேட்பார்கள். நண்பர்களே, நான் கூறிய இந்த வழிமுறைகளை கடைபிடித்தால் எளிதாக குறைவான நாட்களில் படித்து பொதுத்தமிழில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்புள்ளது. சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.